Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு மிக்சர் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பாப்போம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் இது. சரிங்களா? ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல 1 கப் கடலை மாவு சேர்க்கிறேன். அதே கப்ல அந்த மெஷர்மென்ட்க்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? கிறிஸ்பியா வரும். அப்பதான் நம்மளோட காரா பூந்தி. ஃபர்ஸ்ட் நம்ம பூந்தி செஞ்சிக்கலாம். சரிங்களா? அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சமா ஒரு பிஞ்ச் சோடா மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள் சேர்க்கணும் நம்ம. சரிங்களா? வெறும் சில்லி ஆச்சி சில்லி பவுடர் இருக்குல்ல, அந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்மளோட காரம் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். சரிங்களா? மிளகாய் தூள், சோடா மாவு கொஞ்சமாக தான், ஒரு பிஞ்ச் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். க்ளம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து கொஞ்சமாக சேருங்க தண்ணி. நமக்கு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வரணும் தண்ணி. ஓகேங்களா? தண்ணியாக இருக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு 2 கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற ஜல்லி கரண்டி ஒன்று, மேலே ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு இன்னொரு கரண்டி. நல்லா எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இது மேலே ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். சரிங்களா? மேலே ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது முத்தாக கீழே விழுது பாருங்கள். இந்த மாதிரி கீழே விழுந்தவொடனே நம்மளோட பூந்தி தயாராகிடும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுட்டுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாக்ஸில் போட்டு நம்ம கிட்ஸுக்கெலாம் இதை கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. நம்ம வெளியெல்லாம் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதை கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் நமக்கு. அப்போ கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளோட பூந்தி. ஏன்னா பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. சரிங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம எப்படி நமக்கு ஓமம் செய்கிறது பார்க்கலாம். ஓமப்பொடி. இதுக்கு மிக்சரில் நம்ம சேர்க்க போகிற ஓமப்பொடிக்கு ஓமம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தனியாக ஓமம் மட்டும் சாப்பிடுவீங்க அப்படின்னா அப்போ ஓமம் சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்போது அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட்டு தான். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஓமம் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். மஞ்சள் கலரில் நமக்கு வரத்துக்காக மஞ்சள் தூள் கலருக்காக சேர்க்குறோம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு நம்ம காரமே சேர்க்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு இது 3 மட்டும்தான் நமக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட எண்ணெய் காய்ச்ச எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும். இது பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிசையுங்க. நம்மளோட சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் இதை. சரிங்களா? ரொம்ப சாஃப்டாக வரணும். அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நமக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஓமம் முறுக்கு குழாயில் போட்டு நம்ம பிழிய போகிறோம். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் ஈஸியாக நம்மளால் பிழிய முடியும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவிட்டு அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு திருப்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வரணும். தொடர்ந்த மாதிரி அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. நமக்கு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் உடச்சிக்கலாம். சரிங்களா? இல்லை நமக்கு விட்டு தான் வருது, உடஞ்சே வருது அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பக்கம் வேகட்டும், நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போடலாம். சரிங்களா? இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு.
ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டு வேக வைக்கலாம். சரிங்களா? திருப்பி போட்டுடலாம். தனியாக வந்தாலும் உடஞ்சாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது. சரிங்களா? ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ மாவு இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ஓமம் வரத்துக்கு இதுக்கப்புறமா உடச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்மளோட இப்போ ஓமமும் தயாராகிடுச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தனியாக இது சாப்பிட்ணும் அப்படின்னா ஓமம் நீங்கள் தனியாக போட்டு செய்யுங்க. சரிங்களா? ஓமப்பொடியை இல்லை தண்ணி சுடுதண்ணியில் போட்டு அந்த தண்ணியை ஊற்றி பேசிவாங்க, அந்த மாதிரி செய்யணும். சரிங்களா? இப்போது உடச்சக்கல்லை நம்ம எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சுக்கலாம். காஞ்ச எண்ணெயில் வேர்க்கடலை போட்டுட்டு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வறுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வறுத்த பிறகு, அதுக்காக தான். சரிங்களா? சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நமக்கு வேர்க்கடலை உங்களுக்கு எது பிடிக்குமோ அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவு தான் அப்படின்லாம் கிடையாது. வேர்க்கடலை அதிகமாக பிடிக்கணும், நீ வேர்க்கடலை அதிகமாக சேர்த்துக்கலாம். உடச்சக்கடலை அதிகமாக பிடிக்கணும், உடச்சக்கடலை அதிகமாக சேர்த்துக்கலாம். சரிங்களா? யாருக்கு எதில் நம்மளுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் வீட்டில் செய்யும்போது. நல்லா நம்ம வதங்கினோடனே எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே எண்ணெயில் நான் ஒரு கப்பு அவல் சேர்க்குறேன். அவல் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அவல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம எடுத்து ஒரு பவுலில் வடிச்சிக்கலாம் தனியாக. இப்போ நம்ம எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாம் ஒன்று சேர்க்க போகிறோம், மிக்சர் ஆக்க போகிறோம். நம்ம பார்க்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஓமம் சரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இதை இந்த மாதிரி நம்ம லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் நமக்கு. அவ்வளோதான், லைட்டாக நம்ம உடச்சி விட்டால் போதும். சரிங்களா? ஒரு பவுலில் ஃபஸ்ட் நம்ம செஞ்ச கரை பூந்தி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் செஞ்ச ஓமம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே காரா பூந்தி போட்டுட்டு ஓமமும் போடுங்க மேலே. அதுக்கப்புறமா உடச்ச கடலை, வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூட மேலே நம்ம உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு செஞ்சுருக்கோம், இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது ஒரு டேஸ்டியாக வரணும் இல்லைங்களா நமக்கு. அதுக்காக நம்ம மேலே நம்மளோட தேவைக்கு ஏற்ப உப்பு காரம்லாம் சேர்த்துக்கணும். சரிங்களா? உப்பு, காரம், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், இது 3 மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், இது 3ம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம. சரிங்களா? அப்போ தான் நம்மளோட மிளகாய்த்தூள், உப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே ஈவனாக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாக்ஸில் போட்டு. எப்போல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபி குடிக்கும்போது இதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை பொரித்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் போடலை. கருவேப்பிலை பொரித்து நம்ம போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முந்திரி நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறமா நம்ம அவல் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த அவளையும் நான் இதில் சேர்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காரம் உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு பவுலில் அவல் வறுத்தோம் இல்லை அது மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். அவல் சேர்த்த பிறகு தான் நமக்கு பார்க்கவே அட்ராக்டிவாக நம்ம கடையில் விற்கிற மிக்சர் மாதிரி அப்படியே இருக்கும். அதை விட டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்யும்போது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருந்தது. நான் செஞ்ச உடனே கிறிஸ்பியாக இருந்தது சாப்பிட்டு பார்க்கும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சரிங்களா?
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்மளோட மிக்சர் தயாராகிடுச்சு. செம டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.